கர்த்தருடைய பிரசனாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த காலையிலே மறுபடியுமாய் காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஒருவர் சந்திக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய பிரதான இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை முழு மனதோடு கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தினாலே நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய வாழ்விலே கிருபை பெருகத்தக்கதாக கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இன்றைக்கும் நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போக காத்திருக்கிற நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் சில வார்த்தைகளை கவனிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் கர்த்தரின் சாட்சி, நான் கர்த்தருக்கு சாட்சி என்றதான ஒரு எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அப்போஸ்தலர்கள் கூட என்ன செய்தார்கள்? நம்மிடத்தில் சஞ்சரித்த அப்போஸ்தலர் 1:22 நாம் வாசிக்கிறோம். நாம் 12 பேர் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதில் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களெல்லாம் நம்மோடு கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும். ஒருத்தன் விழுந்து போனான், யூதாஸ் மரித்து போனபடினால பேதுரு சொல்லுகிறார், ஒருவனை நாம் ஏற்படுத்தி அந்த 12 பேர் குறையாமல் நாம் கர்த்தருக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் ஆசக்தியோடு கூட, அவர்கள் வாஞ்சியோடு கூட அவர்கள் பல இடங்களிலே சாட்சியாக இருந்தார்கள். அந்த 12 பேரையும் கர்த்தர் அவர்களை எழுப்பி அவர்களை பலப்படுத்தத்தக்கதாக அவர்கள் ஜெபித்து சாட்சிகளாக இருந்ததினால்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு சுவிசேஷம் பரம்ப காரணமாக இருந்தது. 12 பேரால் தான் கர்த்தர் சுவிசேஷத்தை உலகத்துக்கு அனுப்பினார். நம்முடைய இந்தியா தேசத்துக்கு தோமா வந்து நமக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அவர்கள் சாட்சியாக இல்லாதிருந்தால் நம்ம இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கவே முடியாது. ஆகவே அவர்கள் திட சாட்சிகளாக இருந்தார்கள். ஒருவனும் குறைந்து போகக்கூடாது என்று அவர்கள் 12 பேரும் எழும்பி விழுந்து போன ஒருவனுக்காக கூட இன்னொருவனை எழுப்பி அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நாமும் கூட என்ன செய்யணும்? ஒருவராகிலும் நம்மளே குறைந்து போகக்கூடாது. எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்ப வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, தாகம், அந்த விடாப்பிடியான ஒரு உறுதியான நிலைமை நம்மிலும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் 2:32 நாம் வாசிக்கிறோம். இந்த 32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம். நீங்கள் சிலுவிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் அந்த நாட்களிலே இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று பணம் கொடுத்து அவர்கள் பல ஜனங்களுக்குள்ளே அவர்கள் வேத சாஸ்திரிகளும் வேதபாரகரும் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவர்கள் அநேகரை எழுப்பி விட்டார்கள். அதனால தானே இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சிலர் சந்தேகப்பட காரணமாயிற்று. இது போல ஆனாலும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அநேகர் சாட்சி சொன்னார்கள். அதில் அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் 4:12 இன்னும் சொல்லுகிறார்கள் இயேசுவை பற்றி, அவரே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பலமான சாட்சியை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் ரட்சிப்புண்டு, அவருடைய இரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி நாம் ஜனங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் அவர்கள் திட சாட்சியாய் பலமான சாட்சியாய் நாம் சொல்லாவிட்டால் அது அப்படியே அவர்கள் தலையில் போகாதபடிக்கு காற்றிலே போய்விடும். ஆகவே நாம் அதை நிரூபிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னுடைய மரணத்திலே தன்னுடைய ஆத்மாவை அவர் ஊற்றினபடினால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தினாலே அன்றி ரட்சிப்பு பெற வேறே வழி இந்த உலகத்தில் இல்லை என்பதை ஜனங்களுக்கு நாம் சாட்சியாய் அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கும் பொழுது நமக்கு பூரண கிருபை உண்டாகிறதா இருக்கிறது. ஆகவே உயிர்த்தெழுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஏன் அவர்கள் அவ்வளவு பலமாய் சாட்சி சொன்னார்கள் தெரியுமா? கர்த்தரை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார் என்றுதான அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால்தான் இயேசு உயிரோடு எழுந்தார், நாமும் முதற்பலனாய் உயிரோடே
எழும்புவோம். அதை நாம் விசுவாசித்தால்தான் நம்முடைய உயிர்த்தெழுதலை கூட நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். ஆகவே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் திட சாட்சிகளாய் இருந்தார்கள். நாமும் கூட அதில் சந்தேகப்படாமல் மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள், நாமும் உயிர்த்தெழுவோம் என்றுதான் நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாயிருக்கட்டும். இன்னும் மத்தேயு 24:14 நாம் வாசிக்கிறோம். Matthew 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பார்த்தீங்களா? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வருகையை குறித்து என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் எல்லா மனுஷருக்கும் சொல்லிக் கொடுங்கள். தேவனுடைய ராஜ்யமாவது என்ன? அது நம்ம ரோமரில் வாசிக்கிறோம் 14:17 அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்குது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா மக்களுக்கும் போய் சொல்ல வேண்டும். நீதி, சமாதானம், பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் இதெல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நாம் சுவிசேஷமாய் எல்லா ஜனங்களுக்கும் நாம் சொல்லும் பொழுதுதான் முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கடைசி மனுஷன் வரைக்கும் சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டியது அவசியமாக. இந்த நாட்களிலே எத்தனையோ வழிகள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ராஜ்யம், இந்த வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பலமாய், அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் பலமான சாட்சியை சொல்ல வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய மரணத்தை குறித்து, அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். யோவான் 1:34 வாசிக்கிறோம். அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அது நம்ம நீதிமொழிகள் 8:30 கூட வாசிக்கிறோம். நான் அவர் மடியிலே செல்லப்பிள்ளையாய் அமர்ந்திருந்தேன், மனுமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்றெல்லாம் நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாமத்திலே இருக்கிறார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது நம்முடைய சாயலாக உண்டாக்குவோமாக என்று அங்கே திருத்துவம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனோடு பேசுகிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கார். ஆகவே அங்கே திருத்துவத்தை பார்க்கிறோம். இதற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆதி முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட செல்ல குமாரனாய் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆமேன். யோவான் 4:39 நாம் வாசிக்கிறோம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரிய ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீயாக இருக்கிறாள். ஆனாலும் கூட அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்து அவளோடு கூட பேசுகிறார். அவளுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தருகிறார். உடனே அவள் என்ன செய்கிறாள்? தன் குடத்தை வைத்துவிட்டு ஓடி ஊருக்குள்ளே ஓடி அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் தீர்க்கதரிசி, அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் சொன்னது நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேகர் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்தார்கள். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பார்த்தீங்கன்னா, ஒரு பாவியான ஸ்திரீ ஒரு ஊருக்கு சாட்சி சொல்லி கர்த்தரை அறிவிப்பாள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு அதிகமாய் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னுமாய் கூட நாம் வாசிக்கிறோம் 14:3 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:3 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்கள் அற்புதங்களை அவர்கள் கையினாலே செய்யும்படி அனுக்கிரகம் செய்தார். நாம் பல இடங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அற்புத அடையாளங்களை செய்து அவர் என்ன செய்வார்? வசனத்தை உறுதிப்படுத்தி நம்முடைய கைகளினாலே அற்புத அடையாளங்களை செய்ய அவர் அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய அற்புத அடையாளங்களுக்கும் இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தினுடைய வல்லமைக்கும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். வசனத்தை நாம் சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போஸ்தலர் 23:11 நாம் வாசிக்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம்
எல்லா இடங்களிலும் போய் சாட்சியாயிருங்கள் என்று சொன்னார். இந்த இடம்தான் என்னுடைய இடம் என்று சொல்லி நாம் சில இடங்களை குறித்து வைத்துக்கொண்டு அங்கே சுகமாய் இருப்பது அல்ல, நாம் புறப்பட்டு போக வேண்டும். பல இடங்களிலும் போக வேண்டும், அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் கூட சபைகள் நிர்மிக்கப்படாத இடங்களிலே போய் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே எல்லா இடங்களிலும் திரிந்து நாம் எல்லா ஜனங்களுக்கும் சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தி அதற்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய உயிர்த்தெழுதையும் அவருடைய மரணத்தையும் குறித்து, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை குறித்து நாம் கண்டிப்பாய் சாட்சி சொல்ல வேண்டியது அவசியம். ரட்சிப்பு அவருடைய நாமத்திலே தான் இருக்கிறது என்பதற்கும் நாம் அவர்களுக்கு மக்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது அவசியம். ஆகவே நம்மை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. நம்முடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுகள், வாழ்க்கை எல்லாவற்றின் மூலமாய் தேவனுக்கு நாம் சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டு எல்லா மக்களையும் நீர் தைரியப்படுத்தி உமக்காக பேச எல்லா இடத்திலும், எவ்விடத்திலும், பல இடங்களிலும் பல மக்களுக்கும் உயிர்த்தெழுதலையும் தேவனுடைய குமாரனையும் குறித்தும் உம்முடைய வசனத்தை குறித்தும் சாட்சி சொல்லி நாங்கள் சாட்சிகளாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சாட்சி மிகுதியாகி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளை மாற்றும். உமக்கு சாட்சியாக இருக்கிறவர்களுக்கு பின்னே நீர் இருக்கிறீர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் கர்த்தருக்கு நீங்கள் நற்சாட்சிகளாக இருங்கள். ஆமென்.